சேலம் மாவட்டம் பாலாம்பட்டியில் கோயில் விஷயத்தில் தலையிடும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துமாறு திமுக ஒன்றிய செயலாளர் வெண்ணிலாவின் கணவர் சேகர் பேசிய ஆடியோ வெளியானதால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். திமுக ஒன்றிய செயலாளரின் காரை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். மதியழகன், வணக்கம். உங்களுடைய விவரங்கள். வணக்கம் மாஸ்டர். சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட பாலம்பட்டி பகுதியில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மாரியம்மன் கோவில். இந்த கோவிலில் கும்பாபிஷேக விழாவுக்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அதற்காக இந்து சமய அறநிலைத்துறையும் 1,80,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்துள்ளது. இந்த நிலையில் வழக்கமாக இந்த கோவிலுக்கான விசேஷ நிகழ்ச்சிகள் அனைத்துமே அந்த ஊரில் உள்ள தானியாசிக்காரர்கள் என்ற குழுவினர் நடத்தி வந்தார்கள். இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடும் அவர்கள் மேற்கொண்டு நடத்துவதற்கான நிலையில் அங்குள்ள திமுகவினர் சிலர் அதில் தலையிட்டு தாங்கள் தான் ஆளுங்கட்சியினர், தாங்கள் தான் இந்த கோவில் திருவிழாவை கும்பாபிஷேக விழாவை நடத்துவோம் என்று கூறி அவர்கள் அந்த பணிகளை அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இது தொடர்பாக ஊர் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் தனிப்பிரிவு, காவல் நிலையத்திலும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திலும் புகார் அளித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இரு தரப்பினரும் அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. ஒருதலைபட்சமாக பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டதால் பொதுமக்கள் அதை ஏற்கவும் மறுத்துவிட்டார்கள். இந்த தினம் கூட பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வீரபாண்டி ஒன்றிய திமுக செயலாளர் வெண்ணிலாவின் கணவர் சேகர் என்பவர் அவர் பேசிய ஒரு ஆடியோ வெளியாக இருக்கிறது. அந்த ஆடியோவில் இந்த கோவிலுக்கு அந்த பணியில் இடையூறாக இருப்பவர்களை அவர்கள் மீது தாக்குதல் நடத்துமாறு திமுகவிற்கு உத்தரவிட்டது தொடர்பாக அவர் பேசிய அந்த ஆடியோவை கேட்ட பொதுமக்கள் இன்றைய தினம் ஆவேசமடைந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வெண்ணிலா, அதாவது ஒன்றிய செயலாளர் வெண்ணிலா அந்த பாலம்பட்டி பகுதியில் நடைபெறக்கூடிய ஒரு பூமி பூஜை விழாவிற்கு கலந்து கொள்வதாக இருந்தது. அதை அறிந்த பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் அங்கு கூடியிருந்தனர். வெண்ணிலா காரில் வரும்போது அவருடைய காரை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அதுபோது திமுகவினருக்கிடையே பொதுமக்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் தலையிட்டு இரு தரப்பினையும் சமாதானப்படுத்தி இருக்கிறார்கள். தற்போது தொடர்ந்து அங்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால், இந்த திமுகவினர் இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை, கும்பாபிஷேக நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதியையும் இது தொடர்பாக பொதுமக்களிடம் வசூலிக்கப்பட்ட பல லட்சம் ரூபாய் நிதியையும் திமுகவினர் அவர்கள் முறைகேடு செய்துள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அதற்காகவே தான் அவர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் அவர்கள் தலையிட்டு தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மார்ஷல், விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதியழகன்.